लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्ततितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2025-26 அனத்தியாயன காலத்தினுடைய 17வது நாள் பதிவேற்றம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அருளிய திருவேங்கட தந்தாதியினுடைய 53வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன். மட்டு அலை தந்தளை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலையுண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளை சேர் திரு அந்தாதி 100 கலித்துறையே. 53வது பாசுரம். தனி தொண்டை மாநிலத்தே புரிவார்க்கு அருள்தாள் உடையாய் தொனி தொண்டை மான் நெடுவாய் பிளந்தாய் துங்க வேங்கடவா முனி தொண்டை மான் கையில் சங்கு ஆழி நல்கி என் முரல் செவ்வாய் கனித்தொண்டை மான் கையில் சங்கு ஆழி கோடல் கருமம் அன்றே. பெரிய நில உலகத்திலே ஒப்பற்ற அடிமை தொழிலை செய்யக்கூடிய மெய் உணர்வானவர்களுக்கு அருள் தருகின்ற திருவடியை உடையவனே, பரமபதத்தை கொடுக்கக்கூடியவனே, கணைக்கின்ற கொண்டையை உடைய குதிரையினுடைய பெரிய வாயை பிளந்தவனே. கேசி என்கிற அரக்கன் கிருஷ்ணனுடைய அவதார காலத்திலே குதிரை வடிவு கொண்டு கண்ணனை அழிக்க வர அவனுடைய வாயை கிழித்து போட்டவன். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். கணைக்கின்ற தொண்டையுடைய குதிரையினுடைய பெரிய வாயை பிளந்தவனே, உயர்ந்த திருவேங்கடமலையில் நின்று ஒளிர்பவனே, உன்னுடைய பக்தனான தொண்டைமான் சக்கரவர்த்தியினுடைய வேண்டுகோளுக்கேற்று அவனுடைய பகைவர்களை வெல்வதற்காக உன்னுடைய சக்கரத்தையும் சங்கையும் கொடுத்தவனே, அப்படி கொடுத்து அதனால் சந்தோஷப்பட்டவனே, பின் சிரிப்புள்ள தொண்டை பழத்தை உடைய மான் போன்றவளான என் மகளின் கைகளில் உள்ள சங்கு வளையல்களையும் மோதிரங்களையும் கவர்ந்து செல்வது அறச்செயல் அன்று என்று ஒரு தாயாக இருந்து பேசுகிறார். பெருமாளுடைய பக்தையான ஒரு பெண் அவனிடம் ஈடுபாடு கொண்டு நலிந்து மெலிந்திருப்பதை பார்த்து, கேசி என்ற அரக்கனை கொன்றவனே, திருவேங்கட மலையிலே நிற்கக்கூடியவனே, அழகான இதழ்களை உடைய என்னுடைய பெண்ணினுடைய முக சிரிப்பு மறையுமாறு அவளை விட்டு நீ போவது நல்லதல்ல, அவள் கையில் உள்ள சங்கு வளையல்களும் மோதிரங்களும் கழண்டு விழுமாறு அவளை நீ தவிக்க விடுவது தரியா என்று திருவேங்கட மலையில் இருக்கக்கூடிய பெருமாளை பற்றி பாடிய 53வது பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். தனி தொண்டை மாநிலத்தே புரிவார்க்கு அருள் தந்தாய் அருள்தாள் உடையாய் தொனி தொண்டை மான் நெடுவாய் பிளந்தாய் துங்க வேங்கடவா முனி தொண்டைமான் கையில் சங்கு ஆழி நல்கி என் முரல் செவ்வாய் கனித்தொண்டை மான் கையில் சங்கு ஆழி கோடல் கர்மம் அன்றே. ஒரு பக்தனான தொண்டைமானுக்காக உன்னுடைய கையில் உள்ள சங்கையும் சக்கரத்தையும் கொடுத்து அவனை காத்தவன், அதே நேரம் அழகிய கொவ்வாய் என்று இதழ்களை உடைய என்னுடைய பெண்ணுடைய கையில் இருந்து வளையல்களும் சங்கு வளையல்களும் மோதிரங்களும் கீழே விழுமாறு அவளை இழைக்க வைக்குமாறு அவளை விட்டு பிரிந்திருக்கிறாயே, இது நியாயமா என்று கேட்ட பாசுரம் இந்த பாசுரம். நாளை 54வது பாசுரத்தை அனுபவிக்கலாம். காயேன வாச்சா மனசேந்திரியோ அவ்யாப்தநாபா பிரகதேசுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் உன் திருநாமம் கண்ணா கண்ணா என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.